ஒருவரின் நிம்மதி எதில் இருக்கிறது? கூலி தொழிலாளியின் கதை. செல்வத்திற்கு பெயர் பெற்ற நாடு அது. நெற்களஞ்சியம் முதல் அரசின் கருவூலம் வரை அனைத்தும் நிரம்பி வழிந்தன. தன்னுடைய வீரத்தால் பக்கத்து நாடுகளை கைப்பற்றி மிகப்பெரிய நாடாக தன் நாட்டை விரிவுபடுத்திக் கொண்டே இருந்தான் அந்த நாட்டின் அரசன். மக்களைப் பற்றியோ நாட்டின் நிலைமையைப் பற்றியோ எதையும் கண்டுகொள்ளாமல் மற்ற நாடுகளின் மீது போர் தொடுப்பதைப் பற்றியே எந்த நேரமும் அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்து கொண்டே இருந்தான். இப்படியே பல வருடங்கள் கழிந்தது. மன்னனின் உடல் பலம் குறைந்து அரண்மனையே கதி என்றிருந்தார். படுத்தால் உறக்கம் வராமல் மனதிற்குள் ஏதோ தன்னை வதைப்பதைப் போல் உணர்ந்தார். 3 வேளையும் அறுசுவை உணவு, படுத்துறங்க பஞ்சு மெத்தை, பணிவிடைகள் செய்ய 1000 வேலையாட்கள், அள்ள அள்ள குறையாத தங்கமும் வைரமும் என்று எல்லாம் இருந்தும் நான் ஏதோ தவறாக நடந்து கொண்டதாக உள்மனம் அடிக்கடி கேள்வி கேட்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று நாட்டில் உள்ள முனிவர்களிடமும் மூத்தோர்களிடமும் அரசன் தன் வேதனையை கூறினான். அவர்களும் தங்களுக்கு தெரிந்த போதனைகளையும் சில வழிமுறைகளையும் சொன்னார்கள். ஆனாலும் அரசனின் மனம் அமைதியில்லாமல் அலைபாய்ந்து கொண்டே இருந்தது. அப்படி ஒரு நாள் இரவு உறக்கம் வராமல் இருக்கவே மக்களின் நிலையை அறிந்து வரலாம் என்று மாறுவேடத்தில் நகர்வலம் கிளம்பினான். நகர்வலம் செல்லும்போது எதிரில் ஏதோ வேலை செய்துவிட்டு கூலி பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக வந்து கொண்டிருந்த ஒரு கூலி தொழிலாளியை பார்த்தான். உன்னை பார்த்தால் மிகவும் திருப்தியுடன் வாழ்பவனைப் போல தெரிகிறது. உன் வருமானம் என்ன வேலை செய்கிறாய் என்று விசாரித்தான் அரசன். ஐயா, நான் ஒரு தச்சு கூடத்தில் வேலை செய்கிறேன். தினசரி எனக்கு 8 வருமானம் என்று அந்த தொழிலாளி கூற, 8 வருமானமா? அது உனக்கு எப்படி போதும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் அரசன். எனக்கு அது போதும் ஐயா. 2 காசுகளை சாப்பாட்டிற்கும், 2 காசுகளை பழைய கடனை அடைக்கவும், 2 காசுகளை தருமம் செய்யவும், 2 காசுகளை சேமிக்கவும் பயன்படுத்துகிறேன். எனவே 8 காசுகள் எனக்கு போதுமானதாகவும் நிறைவாக இருப்பதாகவும் கூறினான். இதை கேட்ட அரசனுக்கு வியப்பும் ஆச்சரியமும் அதிகரித்தது. அரண்மனையில் பல நாடுகளில் கைப்பற்றிய தங்கம், வைரங்கள் என்ற அத்தனை இருந்தும் நம்மால் திருப்தி அடைய முடியவில்லையே. இவன் எப்படி இந்த 8 காசுகளை வைத்து இதையெல்லாம் செய்து மகிழ்ச்சியாக இருப்பதாக சொல்கிறான்? நிச்சயம் இவன் பொய்தான் சொல்ல வேண்டும் என்று எண்ணிய அரசன் இவனை பின்தொடர்ந்து உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவனை பின்தொடர்ந்து சென்றார். அவன் வீட்டுக்கு சென்றதும் 2 காசுகளை மனைவியிடம் கொடுக்க, அதில் அவள் தானியம் வாங்கி வந்து அதை அரைத்து கூழாக்கி அவன் பிள்ளைகள் உட்பட வீட்டில் உள்ள அனைவரும் குடித்தனர். உணவை உண்டதும் அனைவரும் உறங்க தயாரானார்கள். அதுவரை மறைந்திருந்த அரசன் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு, ஏன் என்னிடம் பொய் சொன்னாய்? உணவுக்கு மட்டுமே 2 காசுகளை செலவழித்துவிட்டு 2 காசில் கடனை அடைக்கிறேன், 2 காசில் தர்மம் செய்கிறேன், 2 காசில் சேமிக்கிறேன் என்று எதற்காக பொய் சொன்னாய் என்று கோபமாக கேட்டான் அரசன். அதற்கு அந்த தொழிலாளி, இல்லை அரசே, நான் உண்மையைத்தான் கூறினேன். இதோ இவர்கள்தான் என் தாய் தந்தை, என்னை வளர்த்து ஆளாக்கியவர்கள். இவர்களுக்கு உணவிடுவதன் மூலம் நான் இவர்களுக்கு பட்ட கடனை திரும்ப செலுத்துகிறேன். அடுத்து தனது பிள்ளைகளை காட்டி, இதோ இவர்கள்தான் என்னுடைய பிள்ளைகள், இவர்களுக்கு உணவிடுவது நான் சேமிப்பதைப் போல, இப்போது என் தாய் தந்தையை நான் பார்த்துக் கொள்வதைப் போல, நாளை வயதானால் என்னை இவர்கள் அக்கறையுடன் பார்த்துக் கொள்வார்கள் அல்லவா? எனவே இதுதான் என்னுடைய சேமிப்பு. இவள் கணவனை இழந்த என் மூத்த சகோதரி, அவளுக்கும் அவளது பிள்ளைக்கும் உணவிடுவது நான் செய்யும் தர்மம் என்று அவன் சொல்லி முடிக்க, அரசனுக்கு தன் பின்னந்தலையில் யாரோ சம்மட்டியால் அடித்ததைப் போல உணர்ந்தான். அரசனான நாம் பிச்சைக்காரன் போல எவ்வளவு இருந்தும் இல்லாதை போல் திருப்தியின்றி வாழ்கிறோம். இவனோ இத்தனை ஏழ்மையிலும் மகத்தான தர்மங்கள் செய்து மனநிறைவுடன் வாழ்கிறான். உடனே அரண்மனைக்கு சென்ற அரசன் நாட்டில் உள்ள ஏழைகள், ஆதரவற்ற முதியவர்கள், கணவனை இழந்த பெண்கள், உணவின்றி தவிக்கும் குழந்தைகள் என்று எத்தனை பேர் இருக்கிறார் என்று கணக்கிட உத்தரவிட்டார். இரவில் ஒரு ஜீவன் கூட பசியுடன் உறங்கக்கூடாது என்று ஊருக்கு அன்னதான கூடங்களை அமைக்க உத்தரவிட்டான். திருமண வயதில் உள்ள பெண்களின் திருமண செலவுகளையும் சீர்வரிசைகளையும் தந்து எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டான். தன்னிடம் இருந்த செல்வங்களை மக்களுக்காக பயன்படுத்திய அரசன் எந்த குழப்பமும் குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கினான். நீங்கள் லட்சம் கோடிகளில் சம்பாதிக்கலாம், ஆனால் அதை எப்படி யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் உங்கள் நிம்மதி இருக்கிறது. பெரிய பெரிய தொகையாக இல்லாவிட்டாலும் சின்ன சின்ன உதவிகளையாவது உங்கள் சுற்றம் நட்புடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கடைசி வரை பணம் மட்டுமே உங்களுக்கு எல்லா நிம்மதியை தந்துவிடாது.